வாங்க, நாம 1920கள்ல இருந்த இலங்கைக்கு ஒரு பயணம் போலாம். அது பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த காலகட்டம். ஒரு பக்கம் அடக்குமுறை இருந்தாலும், மறுபக்கம் சுதந்திரத்துக்கான தாகம் மக்கள் மனசுல கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த சூழல்ல தான் சில தலைவர்கள் ஒன்னு சேர்ந்து தங்களோட உரிமைகளுக்காக போராட ஆரம்பிச்சாங்க. இது இலங்கையோட அரசியல் வரலாற்றையே மாத்தி போட்ட ஒரு போராட்டத்தோட கதை. இந்த கதையை நாம சரியா புரிஞ்சிக்க முதல்ல அப்போதைய சூழலுக்கு போகணும். யோசிச்சு பாருங்க, நமக்கு பக்கத்துல இருக்கிற இந்தியாவுல சுதந்திர போராட்டம் ஒரு பெரிய புயலாவே உருவாகி இருந்துச்சு. காந்தி, நேரு மாதிரியான தலைவர்கள் தலைமையில மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரா ஒட்டுமொத்தமா அணிதிரண்டு நின்னாங்க. அந்த சுதந்திர புயலோட தாக்கம் இந்தியாவோட மட்டும் நின்னுடல. அதோட அலைகள் மெல்ல மெல்ல இலங்கையோட கரைகளையும் வந்து தொட்டுச்சு. அப்போ இங்க என்ன நடந்துச்சு? அதுதான் இந்த கதையோட ஆரம்ப புள்ளி. இலங்கையில நடந்த அரசியல் மாற்றங்கள் எல்லாம் தனியா நடக்கல. அதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்ம இந்திய சுதந்திர போராட்டம் தான். அப்போ அந்த இந்திய சுதந்திர பொறி இங்க எப்படி பத்துச்சு, எப்படி ஒரு புது அரசியல் சக்திய இலங்கையில உருவாக்குச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். இந்தியால நடந்த ஒவ்வொரு சின்ன அரசியல் நிகழ்வுக்கும் இங்க இலங்கையில ஒரு தாக்கம் இருந்திருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவானது, காந்தி இந்தியாவுக்கு திரும்ப வந்தது, பிரிட்டிஷ்கிட்ட சின்ன சின்ன சீர்திருத்தங்களை இந்தியா வாங்குனதுன்னு எல்லாமே இலங்கை தலைவர்களுக்கு ஒரு புது நம்பிக்கையும் உத்வேகத்தையும் கொடுத்துச்சு. முக்கியமா காந்தி, நேரு மாதிரியான இந்திய தலைவர்களோட வருகை இலங்கையோட அரசியல் களத்துல ஒரு புது அத்தியாயத்தையே தொடங்கி வச்சது. அவங்களோட பேச்செல்லாம் இங்க இருந்த இளைஞர்களுக்குள்ள ஒரு புது எழுச்சியை உண்டாக்குச்சு. அவங்கள அரசியல் ரீதியா சிந்திக்க வச்சது. சரி, இந்தியாவோட இந்த தாக்கத்தால இலங்கை தலைவர்கள் ஒரு ரொம்ப முக்கியமான முடிவுக்கு வந்தாங்க. சிதறி கிடக்கிற நம்ம அரசியல் சக்திகளை எல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு வலிமையான ஒழுங்கமைக்கப்பட்ட இயக்கத்தை உருவாக்கணும்னு அவங்க தீர்மானிச்சாங்க. குறிப்பா 1915க்கு அப்புறம் அவங்களோட அணுகுமுறையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. சும்மா கடிதம் எழுதி கோரிக்கை வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. பிரிட்டிஷ் அரச பணிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு வலிமையான கட்டமைக்கப்பட்ட அரசியல் இயக்கம் வேணும்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா 1919க்கு முன்னாடி வரைக்கும் இலங்கையோட அரசியல் களம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே பிளவுபட்டு கிடந்துச்சு. சிங்கள மக்களுக்கு தனி இயக்கம், தமிழ் மக்களுக்கு தனி அமைப்பு, முஸ்லிம்களுக்கு தனி குழுக்கள்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நின்னு பேசிட்டு இருந்தாங்க. இதனால அவங்களோட கோரிக்கைகளுக்கு எந்த ஒரு வலிமையும் இல்லாம போச்சு. இப்பதான் கதையோட திருப்பு முனையே வருது. இந்த தனித்தனியா இருந்த குழுக்கள் எல்லாம் நாம ஏன் ஒன்னா சேரக்கூடாதுன்னு யோசிச்ச ஒரு முக்கியமான தருணம் இது. ஒரே குரல், ஒரே இலக்கு, இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா தான் சிதறி கிடந்த எல்லா அரசியல் குழுக்களையும் ஒன்னா இணைச்சுது. இன மத வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஒரு பொதுவான நோக்கத்துக்காக போராட அவங்க தயாரானாங்க. அப்படி உருவானதுதான் டிசம்பர் 1919ல இலங்கை தேசிய காங்கிரஸ். இலங்கையோட எல்லா சமூகங்களையும் ஒன்னா இணைச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அரசியல் உரிமைகளை போராடி பெறது தான் இதோட ஒரே நோக்கம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அமைப்போட முதல் தலைவரா ஒரு தமிழரான சேர் பொன்னம்பலம் அருணாச்சலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது ஆரம்பத்திலேந்தே இந்த இயக்கம் இனங்களுக்கிடையான ஒற்றுமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துச்சுங்கிறத காட்டுச்சு. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இலங்கை தலைவர்கள் எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தாச்சு. இதுக்கு பிரிட்டிஷ் அரசு செவிசாய்ச்சா? அவங்க கொண்டு வந்த அந்த மார்னிங் சீர்திருத்தங்கள் அப்படி என்னதான் சொல்லுச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அவங்க செஞ்ச முதல் மாற்றம் சட்டசபைய விரிவாக்குனது. உறுப்பினர்களோட எண்ணிக்கைய 21லேருந்து 37 அதிகப்படுத்தினாங்க. இத பார்த்ததும் மேலோட்டமா இது ஒரு பெரிய முன்னேற்றம் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா அந்த 37 உறுப்பினர்களை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுல 14 பேரு நேரடியா பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள், இன்னொரு 7 பேரை ஆளுநரே நியமிச்சிடுவாரு. மீதி இருக்கிற 16 பேர் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கணக்குப்படி பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 16 பேரும் நியமிக்கப்பட்ட 7 பேரும் சேர்ந்து மொத்தம் 23 பேர். அதாவது அதிகாரப்பூர்வமற்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில ஆளுநர் நினைச்சா அவரோட 14 அதிகாரிகளையும் அவர் நியமிச்ச 7 உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 21 பேர் கொண்ட ஒரு பிளாக்கை ரொம்ப சுலபமா உருவாக்கிட முடியும். அப்போ உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆமா, ஆளுநர் கையில தான். இத புரிஞ்சுக்கிட்ட இலங்கை தலைவர்களுக்கு சரியான ஏமாற்றமும் கோபமும் வந்துச்சு. இது ஒரு வெற்றி இல்ல, ஒரு கண் துடைப்புன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பக்கம் பார்த்தா முதல் முறையா ஒரு அதிகாரப்பூர்வமற்ற பெரும்பான்மை கிடைச்சது ஒரு சின்ன முன்னேற்றம் தான். ஆனா இன்னொரு பக்கம் ஆளுநரோட அதிகாரத்துல எந்த மாற்றமும் இல்ல. காங்கிரஸோட முக்கிய கோரிக்கைகள் எதையுமே ஏத்துக்கல. உண்மையான அதிகாரம் பிரிட்டிஷார்கிட்டயே தான் இருந்துச்சு.
இந்த ஏமாற்றத்தால இலங்கை தேசிய காங்கிரஸ் இந்த சீர்திருத்தங்களையே மொத்தமா நிராகரிக்க தயாராச்சு. எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த எதிர்ப்பை சமாளிக்க பிரிட்டிஷ் அரசு அவங்களோட பழைய தந்திரத்தையே கையில் எடுத்தது. ஆளுநர் மானிங், கவலைப்படாதீங்க, சீக்கிரமே இதைவிட நல்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வரோம்னு ஒரு வெற்று வாக்குறுதியை கொடுத்தார். ஒரு புதிய சீர்திருத்தம் வரும்னு வாக்குறுதி இருக்கு. ஆனா முதல் முறையா தங்களோட ஒன்றுபட்ட குரலோட வலிமையை உணர்ந்த ஒரு மக்கள் உண்மையான அதிகாரத்துக்காக இன்னும் எவ்வளவு காலம் காத்திருப்பாங்க? இந்த கேள்விதான் இலங்கையோட அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு ஒரு விதையா மாறுச்சு. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? காத்திருந்திருப்பீங்களா இல்ல போராடி இருப்பீங்களா?